திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். பைமோட் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிகரத்தில் ஏறும்போது ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். ஏனெனில் ஒரு தவறான அடி படிக்குடைக்கு இட்டுச் செல்லும். நீங்கள் நம்புவதை செய்ய தொடங்கினால் நீங்கள் விரும்புவதை கண்டுபிடிப்பது எளிதாக இருக்கும். உன்னை உயர்த்த ஒரு கை கூட நீட்டுவதில்லை, ஆனால் நூற்றுக்கணக்கான கைகள் இழுத்துவிட முன்வருகின்றன. சில சமயங்களில் உங்கள் நற்குணம் உங்களை தனிமைப்படுத்துகிறது. நீங்கள் அதை உணரும் நேரத்தில் உங்கள் கண்களில் கண்ணீரையும் உங்கள் இதயத்தில் வலியையும் தவிர வேறு எதுவும் இருக்காது. நல்லது செய்பவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றுபவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள், சிலர் முட்டாள்கள். எப்பொழுதும் புன்னகையுடன் பேசுபவர் திடீரென்று அமைதியாகி விடுகிறார்கள் என்றால் அந்த நபர் வலியுடன் இருக்க வேண்டும், அல்லது நாம் கஷ்டத்தில் இருப்பதால். ஒரு நிமிட கவனக்குறைவால் இழந்த வாய்ப்பு சில சமயங்களில் 10 ஆண்டு காத்திருப்புக்கு மதிப்புள்ளது. நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கும் போது பேச வெட்கப்பட வேண்டாம். எந்த அர்த்தமும் இல்லாத போது அமைதியாக இருக்க பயப்பட வேண்டாம். அப்பொழுதுதான் எதையும் கற்று எங்கும் சிறந்து விளங்க முடியும். ஒரு நபருடன் காதல் அல்லது உண்மையாக இருங்கள். அன்பு மன்னிக்கிறது, நம்பிக்கை உங்களுக்காக எதையும் செய்யும். சிரிக்கும்போது தண்ணீர் குடிப்பது எவ்வளவு கடினமோ, சோகமாக இருக்கும்போது கண்ணீரை அடக்குவதும் கடினம். நம்மை புரிந்து கொள்பவர்கள் நம் தோற்றத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. நம்மை காயப்படுத்துபவர்கள் நம் மனதை பற்றி கவலைப்படுவதில்லை. வாய்ப்பு கிடைப்பது உன்னுடைய மகத்துவம் அல்ல, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதே உன்னுடைய மகத்துவம். நமக்கு கஷ்டம் வரும்போது சிரிப்பவர்கள் எதிரிகள், நமக்கு தைரியம் கொடுப்பவர்கள் உறவினர்கள், நம் கண்ணீரை துடைப்பவர்கள் நண்பர்கள். ஆனால் பெற்றோர்கள் மட்டும் நம்மை கண்டு கொள்ளாமல் கண்ணீர் விடுகிறார்கள். அதிர்ஷ்டம் என்பது உடைமைகள் அல்ல, சந்தோஷத்தின் போது பிடிக்கும் கைகளை விட கஷ்ட காலத்தில் விட்டு போகும் கைகள்தான் எப்பொழுதும் நினைவில் இருக்கும். நீங்கள் பேசும்போது நீங்கள் ஏற்கனவே அறிந்ததை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் கேட்பதன் மூலம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு முறையும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான அளவு ஒருவரை நம்புங்கள். உழைப்பின் மதிப்பு, செல்வத்தின் மதிப்பு உண்மையாக உழைத்து வாழ்பவர்களுக்குத்தான் தெரியும். நம் நாட்டில் மனிதனை மனிதனாகவே நடத்துகிறார்கள். நிலமும் ஒன்றுதான். எந்த பழங்குடி பயிரிட்டாலும் அறுவடைத்தான் கிடைக்கும். தண்ணீர் இல்லாத கிணற்றிடமோ பணமில்லாத மனிதனோ யாரும் வருவதில்லை. மேலும் இலை உதிர்ந்த மரத்தை பற்றி யார் கவலைப்பட மாட்டார்கள். யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது ஒரு பச்சை உண்மை. விளையாட்டில் வெற்றி பெற நீங்கள் ஒருவரை வெல்ல வேண்டும். வாழ்வில் வெற்றி பெற அனைவரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். புன்னகையும் மௌனமும் இரண்டும் கொடிய ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும் என்பதால் மௌனம் பல பிரச்சனைகள் உங்களிடமிருந்து விலக்கி வைக்கிறது. எதிர்பார்ப்புடன் வரவேற்கும் ஒருவரின் வார்த்தைகளில் நடிப்பு இருக்கிறது. எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்த்துபவர்களின் வார்த்தையில் பாசம் இருக்கிறது. சந்தர்ப்பம் மற்றும் சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் தவறு செய்யாமல் இருப்பவர்களே சிறந்தவர்கள். கடந்த காலத்தை நினைத்தால் அங்கேயே இருங்கள். அடைய வேண்டிய இலக்கை நினைத்தால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். கடினமாக உழைப்பவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஒருவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வாழ்த்துவது அவர்களால் வேலை செய்ய முடியாது என்று அர்த்தமல்ல, அவர்கள் மனதில் உங்கள் இடம் சிறப்பு என்று அர்த்தம். அழுகை வரும்போது ஒருத்தன்தான் அழ வேண்டும். சிரிப்பு என்றால் 4 பேர் சிரிக்க வேண்டும். ஒரே ஒருவர் சிரித்தால் அது நாடகம். வாழ்க்கை ஒரு விசித்திரமான விஷயம். விமர்சிக்கும் முன் நீங்கள் சொல்வது சரிதானா என்று பாருங்கள். ஏனென்றால் ஒருவரை விமர்சித்தால் உங்களை விமர்சிப்பவர்கள் 10 பேர் இருப்பார்கள். இப்பொழுது பொய் எவ்வளவு மகிழ்ச்சியை தந்தாலும் உண்மை தெரிந்தவுடன் அதே மகிழ்ச்சி இருக்காது. மேலும் உங்கள் மீதான அபிப்பிராயத்தை ஆவியாக்குகிறது. உங்களை நேசிப்பவர்கள் மற்றும் உங்களை புரிந்து கொள்பவர்களை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் மிக சிலரே மற்றவர்களை நேசிக்கிறார்கள். காலத்திற்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பு உங்கள் மதிப்பை அதிகரிக்கிறது. பணத்திற்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பு ஆபத்தில் உங்களை ஆதரிக்கிறது. சக மனிதனுக்கு நீங்கள் கொடுக்கும் மதிப்பு அவர்கள் மனதில் உங்களை நிலைத்திருக்கும். மரியாதை என்பது அதிகாரத்திற்கு எதிராக நிற்பது அல்ல,
நீங்கள் உங்களை முழுமையாக நம்பும்போது மட்டுமே ஏதாவது பயிற்சி செய்யுங்கள். ஏற்றுக்கொள். எதையும் கண்மூடித்தனமாக பின்பற்றாதே. யாரோ சொன்னதை கேட்காதே. பெருமையுடன் எந்த உறவையும் அந்நியப்படுத்துவது எளிது. ஆனால் பிற்காலத்தில் வானத்தைப் போல பாசம் காட்டினாலும் அந்த பந்தத்தை தக்க வைப்பது மிகவும் கடினம். தொடங்குவதற்கு தைரியம் தேவை. முடிக்க விடாப்பிடியாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த 3 சூழ்நிலைகளிலும் உங்கள் முகத்தில் புன்னகை இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அது ஒரு வயது வரை நீடிக்கும். அது தனியே கடைசி வரை நீடிக்கும். 3 வரும், போவதில்லை. வறுமை, நோய், பணம். 3 வந்து விடுவதில்லை. புகழ், அறிவு, கல்வி. இழக்க முடியாத 3 விஷயங்கள் உள்ளன. நேரம், இளமை மற்றும் மரியாதை. 3 பருவம், பாவம், புண்ணியம், நிழல். புத்திசாலித்தனமும் திறமையும் இருந்தாலும் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை என்றால் தோல்விதான் மிச்சம். தாயின் நம்பிக்கை, தந்தையின் கோபம், இரண்டும் காதல். தாயின் நம்பிக்கை உனக்கு தைரியம் தந்தால் தந்தையின் கோபம் உனக்குள் விதைத்து உன்னை வெல்லும். நீங்கள் இழந்தவற்றின் மதிப்பு உங்களுக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் எதை பெறுகிறீர்களோ அதன் மதிப்பு உங்களை விட உலகத்திற்கு தெரியும். நம்பிக்கையும் வாழ்க்கையும் ஒன்றுதான். ஒரு முறை போனால் மீண்டும் வராது. விசுவாசிகளை ஏமாற்றாதே. ஏமாற்றப்பட்டவனை நம்பாதே. ஒரு நபருடன் காதல் அல்லது உண்மையாக இருங்கள். அன்பு மன்னிக்கிறது. நம்பிக்கை உங்களுக்காக எதையும் செய்யும். சிரிக்கும்போது தண்ணீர் குடிப்பது எவ்வளவு கடினம். சோகமாக இருக்கும்போது கண்ணீரை அடக்குவதும் கடினம். நம்மை புரிந்து கொள்பவர்கள் நம் தோற்றத்தை பற்றி கவலைப்படுவதில்லை. நம்மை காயப்படுத்துபவர்கள் நம் மனதை பற்றி கவலைப்படுவதில்லை. வாய்ப்பு கிடைப்பது உன்னுடைய மகத்துவம் அல்ல. கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதே உன்னுடைய மகத்துவம். நமக்கு கஷ்டம் வரும்போது சிரிப்பவர்கள் எதிரிகள். நமக்கு தைரியம் கொடுப்பவர்கள் உறவினர்கள். நம் கண்ணீரை துடைப்பவர்கள் நண்பர்கள். ஆனால் பெற்றோர்கள் மட்டும் நம்மை கண்டு கொள்ளாமல் கண்ணீர் விடுகிறார்கள். மௌனத்தின் பின்னே உள்ள பேச்சையும் கோபத்தின் பின்னுள்ள அன்பையும் சிரிப்பின் பின் உள்ள வலியை புரிந்து கொண்டவர்கள். தண்ணீரை அதிகமாக கொதிக்க வைத்தால் அது ஆவியாகிவிடும். எவ்வளவு தான் கல்வி, அறிவு, செல்வம் இருந்தாலும் பணிவும் மனிதாபிமானமும் இல்லை என்றால் மனிதனுக்கு மதிப்பு இல்லை. உழைப்பின் மதிப்பு, செல்வத்தின் மதிப்பு உண்மையாக உழைத்து வாழ்பவர்களுக்குத்தான் தெரியும். நம் நாட்டில் மனிதனை மனிதனாகவே நடத்துகிறார்கள். நிலமும் ஒன்றுதான். எந்த பழங்குடி பயிரிட்டாலும் அறுவடைதான் கிடைக்கும். இறந்த எந்த பழங்குடியினரையும் கைப்பற்றுகிறது. நேர்மையானவர்களை வாழ்க்கை அழ வைக்கிறது. தம்மை குறை கூறுபவர்களை பார்த்து சிரிக்கிறார். வார்த்தைகள் மாற்றுபவர்களுக்கு மரியாதை. இதுதான் இந்த உலகத்தின் வழி. முக்கால் உண்மை சொல்பவன் கெட்டவன். பொய் சொல்பவன் இவ்வுலகில் முடிவு. மௌனத்தின் பின்னே உள்ள பேச்சையும் கோபத்தின் பின்னுள்ள அன்பையும் சிரிப்பின் பின்னுள்ள வலியையும் புரிந்து கொண்டவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.